ஹியூமன்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். வழக்கம் போல விலங்குகள் செய்த சில அடாவடித்தனங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அப்பா வீட்டுக்கு வரும்போது நல்லா பார்த்து சந்தோஷமா கொஞ்ச நேரம் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டா இந்த உடஞ்ச பொருளை எதுக்கு இவர் எடுத்து பாக்குறாரு. நீங்க இங்க வாசிக்க வாசிக்க அவர் நரம்புலாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அவனுக்கு ஏத்த ஸ்விம்மிங் பூல் வீடு ரெண்டுத்தையுமே கட்டி கொடுத்துட்டேங்க. என் வாழ்க்கை கனவே முடிஞ்சு போச்சு. வந்து உட்காந்துட்டு வேலை செய்ய விடாம டைப் பண்ணிட்டு மூஞ்ச வேற பாத்தீங்களா. கதவை உடைச்சது யாரு? ஓ அப்ப நீ இல்லையா உடைச்சது? பின்னாடி ஒருத்தர் நேக்க போயினுறான். அவனை புடி. தெளிவா சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப முடிய எடுத்துறாதீங்க, லைட்டா மட்டும் எடுங்க. பாக்குறதுக்கு ஏன் நாய் மாதிரியே தெரியணுங்கன்னு. என்னது இது? வாங்குறது கூட சும்மா சாதாரணமால வாங்க மாட்டாரு அவரு. சார் ஒரு மிஷின் இருந்தா அந்த பக்கமா அனுப்பி விடுங்க, நான் வச்சு ஃபுல்லா செதைச்சு வச்சிடுறேன். இதுங்களா சும்மா வச்சுன்னு இருக்கிறதுக்குள்ள ஐயோ பொல்லாத சேட்டை பண்ணுதுங்க. தம்பி உங்ககிட்ட நிறைய வேகம் இருக்குது, ஆனா அது மட்டும் பத்தாது. இந்த குட்டியோண்டு சைஸ் பால்கனி யாருக்குன்னு கேட்டீங்களே, இப்ப தலைவர் படுத்து காமிப்பார் போட. இங்க என் கையில இருக்கிற இந்த பழமும் அங்க இருக்கிற சைஸும் ஒரே மாதிரி இல்ல. திருட்டு களவாணிங்க ரெண்டு பேரும். ஐயோ இந்த பக்கம் இப்படி போயிடக்கூடாது. சும்மா சும்மா நான் வேலை வாங்கினே எப்பா ஒரு இடத்துல உக்காந்தா தான் நிம்மதியா இருக்க முடியும் என்னால. அவரை டயத்துக்கு வெளியே கூட்டு போலையாமா, உக்காந்து ஒப்பாரி வச்சுனுங்கிறான். கையில குழந்தை இருக்குது, என்னால கத்தவும் முடியாது எந்திரிச்சு வரவும் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டே காதுல விழாத மாதிரி நடிச்சுன்னு இருக்கிறான். எங்கேயோ கூட்டு போறேன்னு நினைச்சு ஜாலியா இவர் இழுத்துன்னு போயின்னு இருந்தாரு. ஆனா அங்க போன பிறகுதான் ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்ச உடனே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்க செய்ய சொல்றதா செய்யறேன், பிரச்சனை கிடையாது. சும்மா நொயின்னு கேட்டுன்னு இருக்கக்கூடாது. நீ எதையாச்சும் இப்ப நீ செய்யற அதை நான் வீடியோ எடுத்து போட்டு பணக்காரன் ஆகிறேன். சீக்கிரம் அதை செய்வா. நீங்க பாட்டு பாத்தீங்கன்னா கூட லிரிக்ஸ் எல்லாம் எழுதி கொடுப்பாரு. ஜாலியா தான் அவன் பின்னாடி ஓடி வந்தேன். கதவு சாத்தி குளிக்க வைக்க ஆரம்பிச்சிட்ட. பாவமா இல்ல அதெல்லாம் உனக்கு? அப்புறம் பலூனை பிடிச்சி இழுத்து விளாண்டு தான் வெடிக்க பண்ணாங்க பண்ணோம். நீங்க எதையுமே கொஞ்சம் கூடாது. சும்மா கிடக்கிற குப்பை கூடையே கூட கொஞ்சிட கூடாது. மதியம் 2 மணி ஆயிடுச்சுன்னா அவருக்கு சன் பாத்து எடுத்தே ஆகணும். என்னடா உனக்கு சாப்பாடு ஒரு வாய்க்கு நீ எவ்வளவு எடுக்கணுமோ எடுத்துக்க. அதாவது இப்ப நான் நிறைய எடுத்தேன்னா அதோட முடிச்சுப்பேன். டீசெண்டா நான் ஒன்னே ஒன்னு எடுத்தேன்னா என்ன பாராட்டி நீ டெய்லி நிறைய கொடுப்பல்ல. எங்க வீட்டுக்கு ஒளி வந்துருச்சுங்க. நல்லாதான் பாருந்தான். திடீர்னு பழங்கால டைனோசரா மாதிரி கத்தினுங்கிறான். மற்றவங்களெல்லாம் முடி வெட்டுறதுக்கு $100 வாங்கினா எனக்கு மட்டும் $200. இவன் படுத்த பாடு அப்படி இருக்கும். என்னங்க கோழியெல்லாம் டிக்கெட் எடுத்து மெட்ரோ ஏறி வந்து இருக்குது. எப்படி சேர ஆப்ரேட் பண்றது நக்கியே கத்துக்கிட்டான் அவன். துணி காய போடணும்டா. கையில நீ எடுத்துட்டு போயிட்டுனா நான் எங்க துணியை காய போடுறது? என்னடா வந்து வேவு பார்த்துன்னு வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. வெளியே வாடா தங்கம். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ அழகா தான் இருக்கிற, வெளியே வா. அவர் தொட்டு கொடுத்தாதான் சாப்பிடுவாரு. நீங்க வேணா பாருங்க, நம்ப மாட்டீங்க. இப்ப தொடர மாதிரி ஆக்ஷன் தான் கொடுக்குறேன். வாங்குதா வாங்காது, அது திமிரு பிடிச்சது.
மேடம் நீங்க லைவ் கோழியை வாங்கிட்டு வறுத்த கோழி கொடுப்பீங்களா? இல்ல நம்ம சோறு போட்டு இவனுங்களை வளர்க்குறோமா இல்ல போனா போது இவனுங்க நம்மள வளர்க்குறானுங்களான்னு தான் தெரியல. வர தண்ணி எல்லாத்தையும் அடைச்சு நான் உங்களை காப்பாத்துறேன்டா. இந்த மாதிரி வீணா என்ன பயம்புறுத்துற வேலை வச்சுக்காத. நான் எவ்வளவு பெரிய ஆள் என் ஏரியால இருந்து கேட்டுப்பாரு. இதெல்லாம் நியாயமா நீங்களே யோசிங்கடாடி. நீங்க இருக்கிற சைஸுக்கு அவன் கூட சண்டைக்கு போயினுறீங்க. உக்காந்து யோசிக்கிறான்ப்பா. என்னதான் யோசிக்கிறான்னு தெரியல, என்ன கஷ்ட கவலைன்னு தெரியல. காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசிக்குது. நல்ல ஸ்டைலிஷா ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. எந்த ஊருக்காரரு? அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பதிச்சு பிரேமா மாட்டி வச்சிருக்கிறேன். மண்டை கோளாறு பிடிச்சவங்க எதனா டென்ஷனா போட்டு சோஃபா கடிக்க ஆரம்பிச்சிடும். நான் நேக்கா வந்து என் முன்னாடி ஆடிட்டு போகுது பாத்தீங்களா? எல்லாம் நேரம் டென்ஷன்ல உட்காந்துக்கிற டான்ஸ் போட்டு காமிச்சுன்னுங்கிறாரு. உன்னை ஒரு இடத்துல விட்டுட்டு போனா ஏன்னா ஒழுங்கா இருந்திருக்கிறியா? என்னடா பறக்குற எங்க பார்த்தாலும். கேப்டன் சார் நீங்க என்ன எங்க பண்ணுகிறீங்க? யாரா நீ? பாறை மாறிக்கிற ஆனா உருண்டு ஓடின்னு இருக்கிற. இது வேணுமாப்பா உனக்கு? ஆமா வேணும். போடு. நான் உழைப்பாளி தெரியுமா? அவங்க பாவம் குழந்தைய தூக்கின்னு வராங்க. நீ ஒரு பையெல்லாம் சம்பளம் கொடுங்க அவருக்கு ஃபர்ஸ்ட். ஹெலிகாப்டர் சொல்லிட்டு வந்து விட்டால் ஏன்டா படுத்துற? ஆல்ரெடி கழுத்துல மாட்டி தான் இது பண்றான்னு பார்த்தா அதுக்குள்ள என்னத்தரா தூக்கி போடுற? நம்ம ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம். அப்புறம் சொந்தக்காரங்க தானே. என்னங்க பழம் கொடுக்குறீங்கனால கிரிப்பா கொடுக்கறது இல்லையா? இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் ஓடுது, அந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் ஓடுது. ஸ்ட்ராபெரியை கண்ணில் காமிக்கிற மாதிரி காமிச்சு தூக்கி போட்டது எலுமிச்ச பழம். அவ்வளவு பாசம் இருக்குதாண்டா. அதுன்னு பறந்து வந்து மூஞ்சிட வர யாருங்க செல்லத்தை அடிச்சது? அடுத்த வாட்டி அடிச்சுன்னா அவ்வளவுதான். பாத்து தம்பி கொஞ்சம் பொறுமையா, மண்டை கலந்து கீழே வந்துட போகுது. உங்களுக்குலாம் கழுத்தே இல்லடா, ஜம்முன்னு படுத்துக்கிறீங்கடா தண்ணி உள்ளாட. எனக்கு தான்டா டென்ஷன் ஆகுது. எல்லாரும் எவ்வளவு டீசெண்டா வந்துனுங்கிறாங்க. ஒருத்தனை மட்டும் பாருங்களாம். அவர் இப்ப கடல்ல நீந்தியே இந்தியாவில இருந்து சிங்கப்பூர் போயின்னு இருக்கிறாரு. போஸ்லாம் கொடுங்க சூப்பரா. விக்கல் எத்துனாங்க. பாவம் கஷ்டப்படுறானே லைட்டா பயமுறுத்தன. நானே நடுராத்திரி தூக்க கலக்கத்துல டென்ஷன்ல வந்துன்னு இருக்கிறேன். நீ வானாண்டா ஏடா உடமா பண்ணாதடா. நீங்க கரெக்டான ஸ்பாட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. என்கிட்டலாம் சாதாரணமா நல்லா பவ்யமா தான் குலைப்பான். 3வது மனுஷன் வந்துருச்சு. கொஞ்சம் பொறுமை வேணும். நான் கதவு இதெல்லாம் சாத்திட்டு தானே வரணும். அப்படியே பிச்சுட்டு ஓடலாம். அப்படி வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்க வரைக்கும் டாடா.